உலக வங்கியின் நிதியுதவியில் நடைமுறைப்படுத்தப்படும் காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் மூலம் வடக்கு மாகாண விவசாய திணைக்களம் மற்றும் பத்தலகொட நெல் ஆராய்ச்சி நிலையத்திற்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. 24 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உழவு இயந்திரம் மற்றும் வயலை மட்டுப்படுத்தும் இயந்திரங்களை வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் உள்ள காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் பிரதி திட்டமிடல் அலுவலகத்தில் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் தலைமையில் ஏசி பாபு தலைமையில் இடம்பெற்றது. இதில் காலநிலைக்கு சீரமைவான விவசாய திட்டத்தின் உலக வங்கியின் பணிக்குழு தலைவர் பங்கேற்று உபகரணங்களை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் திட்ட பணிப்பாளர் சமன் பந்துலசேன, வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் சுகந்தினி செந்தில்குமரன் உட்பட பலர் பங்கேற்றனர். எமது வட மாகாணத்தை பொறுத்தவரையில் நெல் உற்பத்தி என்பது ஒரு முக்கியமான ஒரு பயிராக காணப்படுகின்றது. அந்த வகையில் இங்கு குளத்தின் கீழான பயிர்ச்செய்கையின் போது நீர் முகாமைத்துவம் ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையில் இங்கு நீரை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கு அந்த மண் மட்டப்படுத்தப்படுதல் மிக ஒரு முக்கியமான விடயமாகும். சியாப் திட்டத்தின் உதவியுடன் இந்த லேசர் லெவலர் எனப்படும் இயந்திரம் மற்றும் டிராக்டர் எமக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இனி வரும் காலங்களில் எதிர்காலத்தில் நாங்கள் நீரை நன்கு வினைத்திறனாக முகாமைத்துவம் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். எமது மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் விவசாயிகளுக்கு நாங்கள் அதற்குரிய பயிற்சிகளை வழங்கி இதனை இயக்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையில் அந்த விவசாயிகளும் தங்களுக்கு ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த மட்டப்படுத்தலை மேற்கொள்ள முடியும். இது வெற்றி அளிக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏனைய மாவட்டங்களுக்கும் இதனை புதிதாக வேறு திட்டங்களின் மூலம் வாங்கி எல்லா விவசாயிகளும் இதன் மூலம் நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் இந்த இயந்திரங்கள் பாவிக்கப்பட்டு சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக நன்மைகளை பெறுவார்கள் என்று நம்பிக்கொண்டு விடைபெறும்.